வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கும் செத் ராலின்ஸ்க்கும் எதனால் மேட்ச் வைக்கல அப்படிங்கிறதுக்கான விளக்கமான பதில் நமக்கு கிடச்சிருக்குது. அப்புறம் ராண்டி ஆர்டன் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் லைனோடைய ஒரிஜினல் பிளானை பற்றி டபிள்யூபிள்யூ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்களா, அதை பற்றின ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ராண்டி ஆர்டன் ஒரு முடிவு எடுத்துருக்கிறான்னு சொல்கிறோம்ல, அது வேறு எதுவுமே கிடையாது, கருப்பு சட்டை. அதாவது நம்ம ராண்டி ஆர்டன் ஹீல் கேரக்டர் ஆகிறதுக்கு ஒரு ஹிண்டிங் கொடுத்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளூ கலர் ரெட் கலர் சொல்லிட்டு காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டை போட்டு வருவார். ஆனால் அவர் என்னைக்கு ஹீல் கேரக்டர் பண்ண ஆரம்பித்தாரோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டிஷர்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. பிளாக் கலர் மட்டும் இல்லாமல் ஆர்கேஓவில் ரத்தம் கரைகிற மாதிரி ஒரு டிஷர்ட்டையும் போட்டு அதை தான் இப்போ ராண்டி ஆர்டன் போட்டுட்டு வராரு. இப்போது ராண்டி ஆர்டன் அவருடைய ப்ரொஃபைல், அதாவது அவருடைய அக்கௌண்ட்டோடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை அவர் கையில் வச்சிருக்கிற மாதிரியும் பேக்ரவுண்டில் பிளாக் கலர் ஹோல்டோடிங்களோட அவர் டைட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்டிங்கை கொடுத்துருக்காரு. இப்போது நம்ம ராண்டி ஆர்டன் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, இந்த டைட்டில் அதாவது கோல்டு கையில் கிடைக்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஜான்சனாக பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்ததுக்கப்புறமா அதனுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணி அவருடைய என்ட்ரன்ஸ் முழுக்க முழுக்க பிளாக்காக இருக்கும். ஜான்சனாக வரும்போது மட்டும் தான் கலராக இருக்கும், மற்றபடி எல்லாமே கருப்பாக தானே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ராண்டி ஆர்டன் முடிவு கொடுத்துருக்காரு. ஸோ தன்னுடைய டிஷர்ட் முழுக்க முழுக்க கருப்பாகவும் ஆர்கேஓவில் ரத்தம் படிஞ்ச மாதிரியும் தன்னுடைய ப்ரொஃபைலில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை கையில் ஏந்திர மாதிரி ஒரு ஃபோட்டோவும் இருக்கும். இது டைட்டில் வர வரைக்கும் இதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ராண்டி ஆர்டன் ஒரு முடிவில் இருக்கிறாருங்க. டைட்டில் இல்லாமல் தலைவன் பின் வாங்க போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கும் ப்ராக் லெஸ்னருக்குமே மேட்ச் நடத்திருக்கலாமே, எதனால் ஓபாஃபமியை இப்போ குறுக்கால உண்டாக வச்சு இந்த மேட்சை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஆக்சுவலி கைஸ், டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கும் செத் ராலின்ஸுக்குமான ஃபியூடை நல்லாவே டெவலப் பண்ணியிருந்தாங்க, பிகாஸ் பால் ஹேமன் அட்டாக் பண்ணதை வச்சு. பட் இருந்தாலும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளியரான ஃபார்மேஷன் கிடச்சிருச்சான். அந்த ரூட்டு சரியாக இருக்கிறதுனால செத் ராலின்ஸுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் நடக்க வேண்டாம், ஏன்னா இன்னொரு ஃபார்மேஷனில் செத் ராலின்ஸுக்கு இப்போ ஆப்போனண்ட் இருக்கிறாங்க, அதனால் ப்ராக் லெஸ்னரை இப்படி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதே மாதிரி ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபாஃபமிக்கும் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச்சு. ஆனால் ஆரம்பத்தில் டபிள்யூபிள்யூ வந்து வேறு ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுதான் ரூசேவுக்கும் ஓபாஃபமிக்கும். அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சில வாரங்களாகவே, ஒரு வாரம் 2 வாரம் இல்லை, சில வாரங்களாகவே ஓபாஃபமிக்கும் ரூசேவுக்கும் ஒரு ஸ்டோரி போகிற மாதிரியே காட்டிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு சப்பையாக பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே நைட்டால் அதுலேயும் ரூசேவை சில வினாடிகள்லேயே ஓபாஃபமி வீழ்த்துற மாதிரி காட்டினாங்க. எதுக்காகப்பா ரூசேவை இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி ஓபாஃபமியை பவர்ஃபுல்லாக காட்டணும், இதோட ரூசேவை பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறக்காக அதை முடிச்சுட்டு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா ஓபாஃபமி வந்து ப்ராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. ஏன்னா ரூசேவ் கூட தான் ஸ்டோரி முடிஞ்சுட்டு டக்குன்னு முடிச்சுட்டாங்க. அதுக்கான காரணமே ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபாஃபமிக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ குயிக்காக முடிச்சாங்களாம். ஏன் அப்போ செத் ராலின்ஸ் கூட வைக்கலன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அதுக்கு காரணம் பிரான் பிரேக்கர் தான். பிரான் பிரேக்கர் மெடிக்கலி க்யூர் ஆகிறா இல்லையா அப்படிங்கிற டவுட்டில் இருந்து, ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடி மெடிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் க்யூர் ஆகிட்டாராம். சரி, சர்ஜரி பண்ணது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ காயங்கள் ஆறிடுச்சு. இப்போதைக்கு நமக்கு 100% உண்மையான ஒரு செய்தி கிடச்சிருக்குது. என்னென்னா, பிரான் பிரேக்கர் இப்போது பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் இருக்கிறாராம். பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் முழுக்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரெஸ்லிங்கான ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பிரான் பிரேக்கர் வரப்போ போறாரு. பிரான் பிரேக்கர் கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் இருக்க போது, அதுவும் செத் ராலின்ஸ் கூட. ஏன்னா ப்ராக் லெஸ்னர் கடைசியாக தான் வந்தார். ஆனால் பிரான் பிரேக்கர் பால் ஹேமன் இந்த காம்பினேஷன் எப்போவுமே மறக்காத காம்பினேஷன். அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை கண்டிப்பாக இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு பெரிய மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ செத் ராலின்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் நடக்க போகுது. அதுக்காக தான் இப்போ ப்ராக் லெஸ்னருக்கான ஸ்டோரியை அப்படியே ஓபாஃபமி பக்கம் திருப்பிட்டாங்க. இனி வரும் வாரங்களில், இந்த வாரமாக இருக்கலாம் அல்லது அடுத்த வாரமாக இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம், பிரான் பிரேக்கர் டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆயிடுவார். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா செத் ராலின்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்குமான ரெஸ்ல்மேனியா மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரிப்பா, பிரான் பிரேக்கர் ஒதுக்கி வை. நம்ம பிரான் சென்டிட் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பெரிய இன்ஜுரிங்க, அவருக்கு சர்ஜரியே பண்ணிட்டானுங்க. ஸோ 1.5 வருஷத்துக்கு பிரான் சென்டிட் டபிள்யூக்கு வர முடியாது. என்னது 1.5 வருஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, 1.5 வருஷம் வர முடியாது. அம்புட்டு தான் அவருடைய சோழி முடிஞ்சிருச்சு. பிரான் பிரேக்கர் இப்போ ஓகே, ஏன்னா அவருக்கு வந்து ஓன்லாம் அடிப்படலை, அவருக்கு ஹெர்னியா குடல் இறக்கம் தான். அந்த குடல் இறக்கத்தெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ ரெடியாக இருக்கிற தலைவன் சண்டை போடுறதுக்கு.
டாமா டாங்கா பண்ண வேலைக்கு டபிள்யூபிள்யூ கடுப்பாகி டாமா டாங்காவுக்கு ஒரு பெரிய ஃபைன் அமௌண்ட்டாக போட்டு விட்டானுங்களா, இதை நீ கெட்டியே ஆகணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து 4 மந்த்து டபிள்யூபிள்யூவில் கான்ட்ராக்ட் மூலியமாக சம்பாதிக்கிற அமௌண்ட்டு. எப்போ அமௌண்ட் அவர் எப்படி கெட்டுவார், தப்பாயிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ணது அன்லீகலான ஒரு விஷயம். கோர்ட் ரீதியாக போனால் பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ட் டாமா டாங்காவை இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ வச்சுப்பாங்களான்னு தெரில, அப்படி ஒரு விஷயத்த பண்ணி விட்டார். சரி, அப்படி என்னப்பா பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா இன்னாகரல் ரூல். அதாவது டபிள்யூபிள்யூ நடக்கிற எல்லா விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது ஹைட் அண்ட் சீக்ரெட். நம்ம டாமா டாங்கா என்ன பண்ணார்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சோலசுக்காவா டாமா டாங்கா எம்எஃப்ஐ டீம் நடந்து வரும்போது, அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் உனக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான கண்டெண்டர் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது, அதில் வெற்றி பெறவங்க டாமா டாங்கா அண்ட் சோலசுக்காவுக்கு அகேன்ஸ்டாக டைட்டிலுக்காக மோதுவாங்க, எம்எஃப்டியோடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடக்கும்ல. இதை அவங்க ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி லைட்டெல்லாம் பிடிச்சி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா கட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா இந்த கட் சொன்ன உடனே நார்மலாக ஜாலியாக இருக்கிறது. இது எல்லாத்தையுமே வீடியோவை பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. அதை டாமா டாங்கா நாங்கள் இப்படி தான் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்படி தான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்குமா? ஆக்சுவலி இப்போ அந்த வீடியோ இருக்குதான்னு தெரியல, நான் இந்தியா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், அதை பற்றி சொல்ல மாட்டேன். ஒருவேளை அந்த வீடியோ நான் போடும்போது அந்த வீடியோ இருந்ததுன்னா சைடில் கொடுக்குறேன், ஏன்னா இப்போ நான் டப் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒருவேளை அது கிடச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன், இல்லாட்டா அந்த இமேஜை மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? மேக்ஸிமம் நான் டவுன்லோட் பண்ணேன், கிடக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ அவருடைய சோஷியல் மீடியாவில் டெலீட் பண்ணியிருப்பார் இந்த இஷ்யூ வந்ததுனால. இப்படி அவர் அப்லோட் பண்ணதுனால பெரிய அமௌண்ட்டாக இப்போ டாமா டாங்காவுக்கு ஃபைன் போட்டு விட்ருக்கானுங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பண்ணது வேறவாயி, இப்போ நடக்கிறது நாராவாயி. அதாவது டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த பிளட் லைன் ஸ்டோரி இல்லைன்னா இப்போ இப்படி கொண்டு போகிறாங்களே, ஆனால் ஆரம்பத்தில் டபிள்யூபிள்யூ இப்படி கொண்டு போகலை. அண்ட் கைஸ், ஒரு விஷயம் தெரியுமா, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஊசோஸுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை வரணும் அப்படிங்கிறதுக்காக வேணுக்குனே ஒரு ஸ்டோரி லைனை உண்டாக்குனாங்களாம். ஆக்சுவலி எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரான் பிரேக்கர் பிரான்சன் டீலாக இருக்கும்போது ஜே ஊசோ தனியாக தான் இருந்தார். ஸோ அப்போ அந்த க்ரௌன் ஜுவல் டைமில் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் வெற்றி பெறதுக்கு காரணமாக ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ ஆகிட்டாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா ரோமனுக்கும் ஜேக்கும் ஒரு பிரச்சனை வர மாதிரி கட்டாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட பேச்சு எடுத்தாலே ஜே ஊசோ கடுப்பானார். அது மட்டும் இல்லாமல் க்ரௌன் ஜுவலில் ஊசோஸ்னால தோத்துனால ரோமன் ரெயின்ஸ் கோவப்பட்டிருப்பார், உங்களால் தான் நான் தோற்று போனேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட பேச்சை எங்கேயாவது கேட்டாலோ அல்லது சிஎம் பாங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக ஜே ஊசோ விடும் போது நீ குட்டி ரோமன் அப்படின்னு சொல்லும் போது ரோமன் பேரை எடுத்தாலே எனக்கு கோவம் வரும், நான் குட்டி ரோமன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை எழுதிருப்பார். ஸோ அப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு ஸ்டோரியை கிளப்பி வைப்போம், தேவைப்பட்டால் ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டோரி போட்டு வச்சுருந்தாங்களாம். மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாங்க, ரோமனுக்கு ரெஸ்ல்மேனியா எப்படி மேட்ச் வைக்கணும். மேபி ஜே ஊசோ ரெடியாக இருந்திருந்தால் ஜே ஊசோக்கு மேட்ச் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. மேபி ஜே ஊசோ செகண்ட் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் கூட இருக்கலாம். ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஜே ஊசோ ஃபேன்ஸ் எல்லாம் ஹேட் பண்ணுறதுனால வேறு வழியே இல்லாமல் அவர் டைட்டில் தோக்க வச்சாங்க, சிஎம் பங்க் சாம்பியன் ஆனார். ஆனால் அதுக்கப்புறமா ஊசோஸுக்கு மவுஸ் இல்லாதனால டாக் டீம் டிவிஷனுக்கு போக வச்சுட்டாங்க. டாக் டீம் டிவிஷன் போனால் அண்ணனுக்கு பின்னாடி சொம்பு தானே தூக்கணும், அதனால தான் இப்போ என்னத்தை சொன்னாலும் ஊசோஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் முன்னாடி இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ரோமன் ரெயின்ஸை கண்டாலே பிடிக்காத அளவுக்கு இருந்தார் சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா. ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்காக இப்போ பழையபடி மாற்றிட்டாங்க. ஒருவேளை ஜே ஊசோக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் வராமல் இருந்திருந்தால் இது நாள் வரைக்கும் ஜே ஊசோ ஐ ஹேட் யூ ரோமன்